தயவு தயாநெறி கண்ணாலே ஓடுமனக் கண்ணாலே காண்பவையெல்லாம் எண்ணாதே இன்பளிப்பது என்று. கண்ணாலே ஓடுமனக் கண்ணாலே காண்பவெல்லாம் எண்ணாதே இன்பளிப்பது என்று. தயாநெறியில் தயா வாழ்வில் பெறக்கூடிய இன்பமே உண்மை இன்பம். ஆதலின் பிறவற்றை கண்ணுக்கு இனியனவாக கண்டு களித்தலும் மனோ கற்பனையில் கருதி கண்டு மகிழ்தலும் இன்பம் அல்லவாம். தயாநிதி சுவாமி சரவணானந்தா. தயவு மெய்யறிவு மெய்யறிவு தயவு குறள். தயவோடு இயைந்த தலையாய செய்கை நயமா மெய்ச்சேர் அறிவாய் நாட்டு. தயவோடு இயைந்த தலையாய செய்கை நயமா மெய்ச்சேர் அறிவாய் நாட்டு. முன்குறித்த தயாநெறிக்கு மெய்யறிவு என்னும் ஒளியே என்றும் துணையாய் உள்ளது. மெய்யறிவு இல்லையானால் தயவு நிறைவுற்று விளங்காது. மேலும் இம்மெய்யறிவு என்பதே தயவோடு கூடியதும் செயலில் காரியப்படுவதும் ஆம். செயலற்ற தயவு என்பது உயிரற்ற உடல் போன்றாம். செயலற்ற தயவு என்பது உயிரற்ற உடல் போன்றதாம். தயவு குறள். மெய் அறிவு தயவு குறள் 2. இறப்பென்னும் பேதமை இன்றே அழிக்கும் சிறப்பாம் அறிவை நீ சேர். இறப்பென்னும் பேதமை இன்றே அழிக்கும் சிறப்பாம் அறிவை நீ சேர். சிறப்பாம் அறிவாவது செம்பொருள் என்னும் கடவுள் ஞானம். பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்பது திருக்குறள். இனி பிறவி எடுக்காமல் இருக்க வேண்டுமானால் இப்போதே இப்பிறப்பே இரவாமை உற்று எப்போதும் வாழ வேண்டும். இதற்கு தயாஞான பதியோடு ஒன்றி அதுவாய் எஞ்ஞான்றும் இலங்குவதே பொருந்தும். இம்மெய்யறிவுதான் சன்மார்க்க ஞானம். தயவு